ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கடலைப்பருப்பு வச்சு சூப்பராக ஒரு குழம்பு வந்து நான் செய்ய போகிறேன். இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பெல்லாம் இல்லாத நேரத்தில் எப்படிதான் நம்ம வந்து சாம்பார்லாம் செய்ய போகிறோம்னு யோசிப்பீங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி கடலைப்பருப்பை நீங்கள் ஊற வச்சு நீங்கள் வந்து இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த கடலைப்பருப்பு குழம்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நான் 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுட்டு நல்லாவே ஊறிடுச்சு. அந்த பருப்போட இப்போ எண்ணெய் போட்டு வேக வைக்கலான்னு பார்ப்போம். தக்காளி, வெள்ளைப்பூடு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து எப்படியும் ஒரு 1/2 கிலோவுக்கு இருக்கும். கடலைப்பருப்பு வந்து ஒரு 350 கிராம் இருக்கும். அதை வந்து நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து குக்கரில் போட்டுட்டு தக்காளி அப்புறம் வெள்ளைப்பூடு வந்து போட்டுக்குருவோம். 20 பல் வெள்ளைப்பூடு இருக்கும். அப்போ தான் வந்து இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப ருசியாக வாசனையாக நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு வெள்ளைப்பூடு வந்து போட்டுக்கோங்க. தோல் உரித்து வந்து போட்டுக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப போட வேணாம், அப்புறம் உரைச்சிரும். குக்கரில் வந்து ஒரு 2 விசில் தான் நான் வச்சு எடுத்தேன். ஏன்னா ஊற வச்சிட்டோம்ல பருப்பு, அதனால் 2 விசில் தான் வச்சு எடுத்தேன். தேங்காய் சில் வந்து எடுத்து இந்த மாதிரி துருவி நீங்கள் வச்சுக்கோங்க ரெடியாக. இப்போ அந்த குழம்பு வந்து தாளித்து விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் கடுகு போட்டுருங்க. கடுகு வெடித்தோடனே வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு மிளகாய் வத்தல் வந்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் வத்தல் வந்து சேர்த்துக்கோங்க. அதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சாம்பார் தூள், அப்போ உரப்புக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை வந்து அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா பொடி வந்து கருகி போயிடும். இப்போ சூப்பராக பருப்பு, தக்காளி, வெள்ளைப்பூடு வந்து வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ அதில் வந்து ஒரு மத்து வச்சு நல்லா அதை மசிச்சு விட்ருங்க. நல்லா தான் வெந்திருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், திக்காக இருக்கும். இப்போ தாளித்து வச்சுருந்த அந்த சாம்பார் தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டு தாளித்து வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்து இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குருவோம். இந்த பருப்பு குழம்புல வந்து எந்த ஒரு காரமும் இருக்காது, புளிப்பு வந்து ரொம்ப இருக்காது. ஏன்னா நம்ம தக்காளியோட புளிப்பு மட்டும்தான் அதில் வந்து சேர்த்துருக்குறோம். அதனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உரப்பு வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம போட்டு இதை செய்கிறது தான். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இப்போ நம்ம தாளித்து அந்த சட்டியிலேருந்து கொஞ்சம் குழம்பு எடுத்து ஊற்றி அதையும் கழுவி இதில் ஊற்றியாச்சு. தேங்காய் துருவி வச்சுருந்தோம்ல அதையும் இதில் வந்து சேர்த்தாச்சு. தேங்காயும் தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, துருவி வந்து இதில் போட்டுக்கோங்க. அதில் வேறு எதுவுமே போட தேவையில்லை. சூப்பராக கடலைப்பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சாப்பாட்லேயும் ஊற்றி சாப்பிட்லாம், அப்புறம் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்குமே தொட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு நம்ம தோசையில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.